ஹாய் யூ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் வணக்கம். நான் உங்கள் விஜய் தர்ஷன் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாளாகவே நான் கொஞ்சம் வீடியோவில் வரல. அது கொஞ்சம் ஒரு சின்ன இட பிரச்சனை, அதனால தான் வரல. ஸோ இப்போ வந்துட்டேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்ன மூவினா டிமாண்டி காலனி 2. ஸோ 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட தேட்டரில் செம்மையாக போயிட்டு இருந்துச்சு அந்த டிமாண்டி. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹாரர் எல்லாமே சூப்பராக. ஸோ பார்ட் 2 எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். டிமாண்டி காலனி 2. ஸோ இது என்னப்பா ஒரு ஹாரர் படம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. டிமாண்டி 1 பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த டிமாண்டி காலனி 2 என்ன மாதிரி எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த படத்தில் நம்ம ஆக்டர் வைஸ்லேருந்து போயிடலாம். ஸோ இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா டிமாண்டி காலனி 1ல் நடிச்ச அருள்நிதி தாங்க. அண்ட் தென் பிரியா பவானி சங்கர், அப்புறம் நம்ம அர்ச்சனா ரவிச்சந்திரன், இவங்க தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை மெயின் ரோலாக நம்ம பவானி சங்கரும் அருள்நிதியும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்பப்போ அங்கங்கே கொஞ்சமாக நம்ம அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவங்க போவாங்க. அதெல்லாம் விட இந்த இதில் கடைசியாக தான் வந்தார் நம்ம விநாயக் அப்படி சொல்கிற மாதிரி நம்மளுடைய அருண் பாண்டியன், இவரும் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம். நம்ம அஜய் ஞானமுத்து. ஸோ இவர் இதுக்கு முன்னாடி என்ன படங்கள்ல எடுத்துருன்னா கோப்ரா எடுத்திருக்காரு. அந்த கோப்ரா படத்திலே நிறைய பேர் விமர்சனம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளோதான் இந்த டைரக்டர் இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப இதுக்கப்புறமேட்டு இவரோட படம் நடிக்கணுமா அப்படின்ற பல விமர்சனங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் வாயை மூடுற மாதிரியான ஒரு கதை இந்த டிமாண்டி காலனி 2 நம்ம சார் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ அதே தாங்க, நம்மளோட செயின் இருக்கும். அந்த செயினை யார் எடுக்கிறாங்களோ நம்ம டிமாண்டி காலனி நம்ம சார் கொள்வார், இதை பற்றி தான் இருக்கும். இதில் ஒரு சின்ன லூப் ஒன்று வச்சு அது மூலியமாக நம்ம பார்ட் 2 எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத ஒரு சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. நிறைய பார்ட் 2 படங்கள் வந்திருக்கும் ஏற்கனவே. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்ம கமல் சார் நடித்த இந்தியன் பார்ட் 2 எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நான் அதை தப்பு சொல்லலை. பார்ட் 2 ஒரு கனெக்ட் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ நிறைய படங்கள் இருக்குது, சிங்கம் பார்ட் 2 பார்ட் 3 அப்படியெல்லாம் கூட போகுது. அந்த கனெக்டெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுடைய மேட்டராக இருக்கும். இந்த படத்தில் அந்த பார்ட் 2க்கு ஒரு நிறைய லூப் கனெக்ட் வச்சுருக்காங்க. பார்ட் 1க்கு நம்ம ஃபுல்லாமே லாஸ்ட்டாக நம்ம டிமாண்டி காலனி சாவலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது எதுக்காக, ஏன் அவர் செயின் எடுக்கிறவங்கள இன்னும் எத்தனை பேர் எதுக்காக கொல்ல போகிறாரு அப்படின்றது எல்லாமே அந்த லூப் போல் அங்கங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் விட மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் படத்தில் வர மாதிரி இதில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன அதில் ஒரு ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப லேகாக இழுக்காமல் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னால் என்ன அப்படின்றத அங்கங்கே கொஞ்சம் பார்ட் பை பார்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னென்னா நம்மளோட மியூசிக் தாங்க. ஸோ ஹாரர் மூவி எடுத்துக்கிட்டாலே மியூசிக் தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அப்படி என்னோட ஃபேவரட் ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்தில் மியூசிக் பண்ணியிருக்காங்க, சாம் சிஎஸ். ஸோ ஆல்ரெடி இவர் பண்ண மியூசிக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய விக்ரம் வேதா அந்த படத்தோட மியூசிக் இப்போ வரைக்கும் ஸ்டாண்டிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக மியூசிக் கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் ஹாரராக பார்த்தா இந்த படம் எப்படிப்பா இருக்கும் அப்படின்ற கேள்வி உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். ஹாரராக பார்த்தா டிமாண்டி சாரை காட்டுற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப எங்கேஜிங்காக போயிட்டுருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அடுத்து என்ன நமக்கு பயமும் காமிச்சிட்டு அடுத்த சீன் என்ன அப்படின்றத நம்ம டைரக்டர் ரிட்டனில் தெரிக்க விட்டுருக்காரு. அது இல்லாமல் செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா, எதுக்காக அவங்க அந்த இடத்துலேருந்து அதுக்குள்ளேருந்து எப்படி வெளியே வராங்க, வெளியே வந்துட்டாங்களா, எப்படி வராங்க, எதுக்காக வெளியே வந்தாங்க, எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத பார்ட் 2 எங்கேஜிங்காக முடிச்சிருப்பாரு. இந்த படத்தோடைய ப்ளஸ் நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம். இந்த படத்தோடைய மைனஸ் என்னென்னா சிஜி ஒர்க் தாங்க. இந்த படத்தோடைய சிஜி ஒர்க் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் பயமுறுத்துற மாதிரி கனெக்ட் ஆகும்போது நம்ம அதில் உள்ளுக்குள்ளே கனெக்டில் போவோம். அப்போ சிஜி ஒர்க் எனக்கு கொஞ்சம் லேக் தட்டுற மாதிரி எனக்கு பர்சனலாக நான் இந்த படத்தில் அது ஒரு மைனஸாக நான் சொல்லுவேன். அதுக்கெல்லாம் விட இந்த படத்துடைய ஆக்டிங் பார்த்திங்கன்னா அருள்நிதி சார் பயங்கரமாக தெரிக்க விட்டுருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் அருள்நிதி சாருக்கு அந்த பேய் பிடிக்கிற சீன் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பிரியா பவானி சங்கரும் சூப்பர், அவங்களுக்கு சொல்லவே வேணாம். ஆக்டிங் அவங்களோட மேயாதமான் படத்துலேருந்தே எல்லா யங்ஸ்டர்ஸையும் கவர் பண்ணிட்டாங்க. இந்த படத்துலையும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. நம்ம அர்ச்சனா ரவிச்சந்திரன் அங்கங்கே ரோல் கொடுத்தாலும் அவங்க ரோல் சூப்பராகவே, அதாவது கேஸ்டிங் நம்ம டைரக்டர் கேஸ்டிங்கில் இந்த வாட்டியும் ரொம்ப எப்படி சொல்லலாம், ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாமே, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக
இந்த படத்தோடைய மைனஸ்னால் இந்த ஒரு சிஜி ஒர்க் தாங்க எனக்கு பட்டுச்சு. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம டிமாண்டி காலனி 1ல் வந்துட்டு எல்லாரையுமே அந்த கதையோட எல்லாரையுமே அவர் போட்டு தள்ளிட்டு டிமாண்டி லாஸ்ட்டாக அந்த அந்த மெட்டல் கன்னை வச்சு தட்டுற சீன் எல்லாமே வேறு லெவலில் தெறிக்க விட்டுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் தென் நிறைய லூப் ஹோல்ஸில் வந்துட்டு ஓகே இதனால தான் இந்த விஷயம் நடக்குதா அப்படின்றது எல்லாம் இருக்கும். எனக்கு இன்னொரு மைனஸ் என்ன பட்டுச்சுன்னா, இந்த படத்தில் நல்லா போயிட்டே இருக்குது, நடுவில் வந்துட்டு ஒரு சாங் ஒன்று வரும், அது ஏன்டா வச்சிங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு. மற்றபடி மற்ற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து அது எப்படி கனெக்ட் ஆகுன்றது எனக்கு தெரியல. இதுதான் இந்த படத்தோட மைனஸ். ஸோ வந்துட்டு ஒரு வீக்கெண்டில் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு மூவி நான் பார்க்கணும், ஆனால் சூப்பராகவும் இருக்கணும், ஃபன்னாகவும் இருக்கணும், அதே மாதிரி என் ஃப்ரெண்டை நான் பயமுறுத்துகிற மாதிரியாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு தாராளமாக போகலாம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரொம்ப நாள் கழித்து திரும்ப நான் வீடியோவில் வந்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். அதே மாதிரி இதோட அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வருவேன். அப்போ உங்களை எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் விஜய் தர்ஷன்.